வணக்கம். உலகத்தில் நாளுக்கு நாள் வினோதமான சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம படத்தில் பார்த்த அதே விஷயங்கள் ரியல் லைஃப்லையும் அப்படி நடக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள்லாம் சகுனி படம் பார்த்துருப்பீங்க. அதில் சந்தானமும் கார்த்தியும் ஒரு ஊருக்குள்ளே போவாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு வானத்துலேருந்து கொட்டுன்னு காசு கொட்டும், அதனால நீங்கள்லாம் மொட்டை அடிச்சுக்கணும். ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுட்டு போன பிறகு சந்தானம் வந்து மறுபக்கம் காசு வாங்கி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவார். அப்போ எல்லாரும் ஊரில் எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஊர் தலைவிகிட்ட சொல்லுவாங்க, இப்படி வந்தாங்க மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க, என்ன செய்யறான்னு எனக்கு தெரியாதுன்னா அது சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கே ஒரு பிரச்சனை நான் யார்கிட்ட போயிட்டு சொல்லுவேன்னு பார்த்தா கடைசியில் அதுக்கு ஒரு மொட்டை அடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ரியல் இது ஒன்று நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஒரு கிராமம்ல என்னன்னு சொன்னால் தலைமுடி மூலியமா கொரோனா பரவுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. பரப்பிட்டு கால் பேருக்கு காலில் சொல்லியிருக்காங்க, பொம்பளாக்கள் மொட்டை அடிச்சா 15,000, ஆம்பளாக்கள் மொட்டை அடிச்சா 6,000 அப்படின்னு ஒன்று. அவசரப்பட்டு 2 பொம்பளாக்கள் மொட்டை அடிச்சுட்டு கால் பண்ணி காசு வரும்னு வெயிட் பண்ணியிருந்தா ஆலயங்கான காசும் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு வினோதமான விஷயங்களா இருந்தாலும் அந்த கிராமப்புறங்களில் இருக்க மக்களை எவ்வளவு ஒரு முறையில் நூதன முறையில் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். இதை வீடியோ கிளிப்ஸை ஷேர் பண்ணுறேன், பாருங்க. 15,000 கொடுக்கறது அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் மொட்டை அடிச்சிட்டோம். எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேருக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை போட்டா பிடிச்சிட்டு போறோன்னு தான் சொன்னது. என்ன சொன்னாங்க? பேசினாங்க, பணம் ஆம்பளையால் அடித்தா 6,000, பெண்ணால் அடித்தா 15,000 கொடுக்கறது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புங்க, நாங்கள் வந்து தவறு கிட்டே வந்துட்டோம், நீங்கள் மொட்டை அடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அடிச்சது. அவங்க வரவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு. கொரோனா வைரஸ் பரவுது, வெளிநாட்டுல பரவிச்சு, அதனால நீங்க மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடிச்சா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் போன்ல பேசணும். அவங்க அப்புறம் போன்லயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்க இப்படியே. வரவே இல்லை. யார் மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்க தான் அடிக்க சொல்லி அடிச்சு நீங்களே ஆள் வச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கு. மொட்டை அடிக்க வந்தது எத்தனை பேர்? இப்ப அவங்க ஆள் அனுப்ப நீங்களே ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க. ஃபோன் பண்ணி காசு ஆளுக்கு 15,000 கொடுக்குறோம், எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேருக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை போட்டா பிடிச்சிட்டு போறோன்னு தான் சொன்னது. அப்புறம் இவங்க உடனே எங்ககிட்ட வந்து நாங்கள் கோயிலில் இருந்தீங்களோ கூப்பிட்டு வாங்கன்னு மொட்டை அடிங்க, நபர் இப்பயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஸ்கூல் பிள்ளைங்களாம் எவ்வளோ தரேன்னாங்க? 45,000 கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க மொட்டை அடிக்க? 20 பேருக்கு இருப்பாங்க. அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சா அவங்க போன சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. ஓட்ட எடுத்து இல்ல பாப்பா சார், அதனால சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. தென்னங்குடி பழைய தெரியாம போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இங்க ரோட்டுக்கிட்ட இங்க வந்துட்டேன், நீங்க அடிங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட பேசினாங்க சார். அப்புறம் வரவே இல்லை, வரவே இல்லை. ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு மேல